என் உயிர் தமிழ் உறவுகளுக்கும் அறச்சீற்றத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற என் உயிர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அதாவது இந்த காணொலியில் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷங்கள் பேசப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு 10 நிமிஷங்கள் காணொலி இல்லாமல் இதாகிடுச்சு. அதாவது யூடியூப் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த காணொலிகள் நீக்கப்பட்டிருக்கு. அந்த காணொலி திருப்பி நம்ம பேசி போடுவோம். அதனால தான் அந்த இன்ட்ரொடக்ஷன்லாம் அதில் இருக்காது. இந்த காணொலி எதை பற்றி அப்படிங்கிறது, ஏன்னா அது நீக்கப்பட்டிருக்கு யூடியூப் விதிமுறைகளுக்கு உட்பட்டு. அதனால் நம்மளே எடிட் பண்ணி போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி. ஒன்றும் இல்லை, மனோன்மணியம் சுதந்திர கல்லூரியில் தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதை பற்றியும் நம்முடைய நீதிமன்றம் சீமான் வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு மகத்தான தலைவன் செந்தமிழன் சீமான்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் அந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கோம். ஒரு மகத்தான தலைவன் செந்தமிழன் சீமான், அது எல்லோரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். வெற்றி தோல்வி இன்று வரும் நாளை போகும். வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு தமிழ் தேசியம் என்கிற கொள்கைக்கும் இந்த நாட்டை ஒரு புதியதோர் தேசமாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இருக்கப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவன். எதனால அவர் தவிர்க்க முடியாத தலைவன் தமிழ்நாட்டில் மண்ணுக்கான பிரச்சனை, மக்களுக்கான பிரச்சனை பேசுகிறார். அதையும் தாண்டி ஒரு தீர்க்கதரிசி சீமான். இந்த மண்ணின் மீதான பிரச்சனை அனைத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி வரைவில் இருக்குது. மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக ஒரு தீர்வு இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி உருவாக்கி ஆட்சி வரைவில் இருக்கு. இந்த நாட்டை கடன் இல்லாத மாநிலமாக மாற்றணுமா, அதுக்கான ஒரு தீர்வை நாம் தமிழர் கட்சி வச்சிருக்கு. இப்படி கொள்கையும் முடிச்சு இந்த மண்ணுக்கான பிரச்சனையும் பிடிச்சி இந்த மண்ணுக்கான பிரச்சனைகள் மக்களுக்கான பிரச்சனைகள்லாம் தீர்ப்பதற்கான ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் செந்தமிழன் சீமான்ங்கிறத சுருக்கமா அவங்க சொல்லியிருக்காங்க. இதோட பெரிய விளக்கம் பெரும் கடல், ஆக பெரும் கடல். அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை, தவிர்க்க முடியாத தலைவன் செந்தமிழன் சீமான்னு சொன்னதுக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் அதுல உள்ளாங்க. ஆக பெரும் கடல் அது. சீமான் என்கிற ஒரு நபர் ஆக பெரும் கடல். அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லைங்க. அவர் இல்லைன்னா இந்த போல உட்கார்ந்து பேசக்கூடிய ஒருவர் இல்லை. எல்லாரையும் அரசியல் படித்து தூய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் சொல்லலாம். சீமான் மூளை செலவு பண்றான்னு கமெண்ட்ல போடுவீங்க, எழுதுவீங்க. அட, சீமான் மூளை செலவு பண்ணல, தூய அரசியலை முன் வச்சு கத்து கொடுத்துருக்க. தமிழ் தேசியம்னா என்ன, தமிழ் தேசியம் ஏன் அவசியம், நாம் தமிழர் கட்சி இந்த நாட்டுக்கு ஏன் அவசியம்னு மண்டையில ஏற்றி வச்சிருக்காரு. இதான் இதுல ஏற்றி வச்சிருக்காரு, நோட்ல எழுதி வைக்கல. ஒவ்வொன்றையும் ஃபிங்கர் டேப்ல அடிக்க வச்சவர் செந்தமிழன் சீமான். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி இந்த நாட்டை ஆளணும். அதற்கு ஒரு வாய்ப்பு எது? அவங்க நீதிமதி சொன்னது போல, விக்டோரியா கௌரி அவர்கள் சொன்னது போல, இந்த ஒரு தீர்க்கதரிசியும் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு மகத்தான தலைவன் சொன்ன இந்த தலைவன் ஆண்டாகணும். அதற்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த இடைத்தேர்தல். அதை மக்கள் நீங்க பயன்படுத்தி இடைத்தேர்தலை வெல்ல வச்சுக்கினா நல்லா இருக்கும். பெரியப்பா செந்தமிழன் சீமானவர்கள் களத்தில் நிற்கிறாரா அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானவர்கள் தான் சொல்வார். ஆனால் அவர் அறிவிச்சார் என்றால் நிதர்சனமான உண்மை, அவர் ஜெயித்து சட்டமன்றம் செல்ல வேண்டும். அதற்கு உண்மையாக நாங்கள் உழைக்க தயாராக இருக்கும். அதனால் இந்த மண்ணுக்குமான மக்களுக்குமான அரசியலை பேசி ஒரு மகத்தான தலைவன் என்று பெயர் படைத்தவனை 1000 சொல்லலாம். முட்டை எடுத்துட்டாரு, அவர் தோத்துட்டாரு. தோர்த்து போன கட்சி, 16 வருஷமா தோத்து கொண்டிருக்கிற கட்சி, வெறும் முட்டையாவே இருக்கக்கூடிய தோல்வியில உள்ள கட்சின்னு சொல்லலாம். அதை வேணா நீ சொல்லலாம், பேர் வச்சுக்கலாம், ஜெயிச்சுட்டேன்னு பேர் வச்சுக்கலாம். ஆனா மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உழைத்து மகத்தான தலைவன் என்ற பெயரையும், சமரசமில்லாத தலைவன், போர்வாள் கொண்ட போர்க்குணம் கொண்ட தீர்க்கதரிசி என்ற பெயரையும் சீமான் எடுக்க முடியாது என்று சொல்லி, ஒரு மகத்தான தலைவரை இனியும் இழந்து விடாதீர்கள், உங்களுக்கான ஒற்றை வாய்ப்பு இடைத்தேர்தல் என்று சொல்லி நீதிபதி விக்டோரியா கௌரி அவர்களுக்கு இந்த நேரத்தில் அன்பையும் நன்றியும் சொல்லணும் என்று சொல்லி இந்த காணொலியில் இதை முடிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அன்றாட அரசியலை பேசியாகல, அதனால அன்றாட அரசியலையும் நான் பேச தயாராக இருக்கேன். மனோன்மணியம் சுந்தரனார் கல்லூரின்னு நினைக்கிற பல்கலைக்கழகம், அதில் பட்டமளிப்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடம் சென்றிருக்கு. நமக்கு என்ன இது புதுசா? நமக்கு புதுசு இல்லை, தமிழ்நாடு முதல்வருக்கும் இது புதுசு இல்லை. ஏன்னா தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்படுவது இங்கே ஒன்றும் இல்லையே. அவர் தான் ஜில் சக் சக். ஆளுநருக்கு ஏதுவாக இந்த தமிழ்நாடு அரசு சென்று கொண்டிருக்கு. எப்பயுமே திமுகவுடைய ஆட்சி, அதுல மாற்று கருத்தை இல்லாத தவறான ஆட்சி தான். அது 1000 முரண்பாடு இருக்கு. ஆனா ஆளுநர் திமுக ஆட்சியில உரையை படிக்க மாட்டார். ஏன்னா 1000 குளறுபடி இருக்கும்னு
அவர் அந்த ஆளுநர் உரையை தள்ளி வைப்பார், ஆளுநர் வெளிநடப்பு செய்வார். ஆனால் இங்கே ஆளுநர் வெளிநடப்பும் செய்யலை, ஆளுநரை பற்றி விஜய் அவர்கள் வாய் திறக்கல. விஜய் அவர்கள் ஆளுநருக்கு பாசிட்டிவாக போகிறாரு, ஆளுநரும் இவங்களுக்கு பாசிட்டிவாக போகிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே இப்படி இருக்காங்க. இப்படி இணக்கமாக தமிழ்நாடு அரசும் ஆளுநரும் இருக்காங்க. இப்போ மனோன்மணியம் என்று தமிழ்தாய் வாழ்த்தாக இருக்கக்கூடிய தமிழ்தாய் வாழ்த்தை பாடிவர் பெயர்லேயே உள்ள கல்லூரியில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போயிருக்கு. அண்ணன் இனமானம் கார்த்திகர்கள் ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு, கொளத்தூர்ல கொத்து போராட்டா போட்டன்னு சொல்லிங்க ஸ்டாலின் அவர்களை, இப்போ ஆளுநர் ஆளுநர் போராட்டா போடுவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அது ஒரு நகைச்சுவையாக கேள்வி கேட்டிருக்காரு. ஆனால் அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கு. அதனால தமிழ்நாடு முதல்வராக இருக்க திரு விஜய் அவர்கள் ஆளுநர் எதிர்த்து பேசுவீங்களா? ஒன்றிய அரசான பாஜக எதிர்த்து பேசுவீங்களா? பாசிச பாஜக, கொள்கை எதிரி பாஜகன்னு அங்கே பேசுவீங்க மேடையில். கரூரில் 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் அதை பேசலை. இப்போ என்ன ஆளுநரை பற்றியே வாய் திறக்க மாட்டீங்களா சாரே? எதுக்குமே வாய் திறக்காம ஒரே இணக்கமாக சென்று கொண்டிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். அதனால பாஜகவை தோற்க பாசிச பாஜகன்னு இப்போ சொல்லுங்க, கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லுங்க, நம்மளுடைய பாசிச பாஜகன்னு சொல்லுங்க சாரே. அப்படி இல்லையா, தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடமாக பாடப்பட்டிருக்கு. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? ஆளுநரை எதிர்த்து பேசுங்க தமிழ்நாடு முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள். அதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பேசணும். அண்ணன் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களோ ஆதவ அர்ஜுனாவோ பேசுனா அவங்க முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் எதுக்குமே வாய் திறக்காம இவங்க ஒத்துவட்ட மாதிரி இங்கேயும் வாய் திறந்துட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் முதல்வர் விஜய் அவர்கள் வாய் திறக்கணும்னு இல்லை. ஆனால் இதுக்கெல்லாம் விஜய் அவர்கள் சொல்லி ஆகணும் உங்களுடைய கருத்தை. ட்விட்டர்ல எழுதுறீங்கல்ல, சம்பிரதாய கடித அரசியல், சம்பிரதாய ட்விட்டர் அரசியல்லாம் பண்ண மாட்டேன்னு. ஆனால் நீங்கள் பண்ணுறது எல்லாமே எப்படி இருக்கு? மேகதாது அணை விவகாரத்தில் முதல்வர் மோடிக்கு கடிதம் எழுதுவதாக மாலை மலர்ந்து நினைக்கிறேன், ஏதோ ஒரு நியூஸ்ல வெளியாகுது, நியூஸ் நாளிதழில். சம்பிரதாய ட்விட்டர் அரசியல், சம்பிரதாய கடித அரசியல்லாம் நான் பண்ண மாட்டேன் நண்பீஸ். நான் உங்களுக்கு நேரடியாக நிற்பேன்னு சொன்னவர் உங்கள் விஜய். ஆனால் இப்போ பண்ணுறது எல்லாமே கடித அரசியல், வெற்று கடித அரசியல். ஏன்னா கடித அரசியல் எப்படி இருந்துச்சுன்னு கடந்த 50-60 ஆண்டுகளை திருட்டு திராவிட ஆட்சியில் பார்த்துருப்பீங்க. அதே தான் இவரும் பண்ணுறார். ஆனால் சொன்னது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னது, ஏன்னா அவர் ஜெயிக்க மாட்டார்னு அவருக்கே தெரியும். ஜெயிக்க மாட்டார், நம்ம அடிச்சு விட்டு இப்போ முடிக்கிறாப்புல. அதனால கொஞ்சம் நேரடியாக நின்று பேசுங்க. தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு பாடப்பட்டிருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லி ஆளுநரை எதிர்த்து பேசுங்க. தாவேக்காவுடைய தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான திரு விஜய் அவர்களே என்று சொல்லி நீதியரசர் விக்டோரியா கௌரி அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றியை சொல்லி, சீமான் என்ற ஒரு மகத்தான தலைவனை இனி அவதூறு கருத்து, உண்மைக்கு புறம்பான கருத்தை முயற்சி எவன் பேசினாலும் கைது நடவடிக்கை பாயும் என்பதை எச்சரித்து இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.